ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. பிக் பாஸ் சீசன் 7ல் இந்த வாரத்தில் வந்து ப்ரீசிங் டாஸ்க் வந்து நடந்தது அண்ட் ஃபேமிலி டாஸ்க் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஜாலியாக அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அதை தாண்டி அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடக்க போகுது. ஸோ அதன் காரணமாக யாரெல்லாம் முந்தணும் அவ்வளோ தூரம் வந்து முந்தி விளையாடி அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மும்பரமாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியை வர வச்சு சில பல டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதன் தொடர்ந்து இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் டிரைவிங் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓட்டுவதற்கு என்ன விதமான போர்ஸ் வந்து தேவை, அதாவது நீங்கள் வாழணும், நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உந்துதல் இருக்கணும் இல்லை, அந்த உந்துதல் என்ன அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ரவீனாவோட பதில் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது. அவங்க வந்து பேசுறது சிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியாகவும் சின்ன பசங்க தனமாகவும் இருக்குமே தவிர, பட் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலும் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி கேர்ள் வந்து எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப டல்லாக இருந்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக நான் என்னுடைய இது எதுவுமே வந்து வெளிப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லா கண்டஸ்டண்ட்டோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. ஆனால் ரவீனாவுக்கு மட்டும் அவங்க அம்மா வந்து வரல. அவங்க அண்ணா வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க அத்தையோ யாரோ வந்திருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து ரவீனா ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக நிறைய மணியை வந்து பார்த்திங்கன்னா வெளுன்னு வெளுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வேறு பயங்கரமாக சிவியராக வான் பண்ணி வெளி உலக வாழ்க்கையை பற்றியெல்லாம் உள்ளே வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சிவியராக வான் பண்ணி கேட்டெல்லாம் வேறு திறந்து விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிப்ரெஷனாக தான் இருந்தாங்க ரவீனா அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சில் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஃபீலிங் வந்து இருக்கும்ல, அதனால் கமல் சார் கேட்ட உடனே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கான பதில் வந்து, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருவேளை எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து ஏற்றுக்கலையோ, எங்களுடைய லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் தான் வந்து ரவீனா பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேபி இதுக்கான விடை வந்து ஸ்டோர் ரூமில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே எல்லாம் ஸ்டோர் ரூமுக்கு போனாக்கா அங்கே பார்த்தாக்கா ரவீனாவோட அம்மா இருக்காங்க. உடனே கட்டி தழுவி தழுவி அவங்களுக்கு வந்து பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி பயங்கரமாக அழுகவும் செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்றாங்க ரவீனாவுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ 3ல் வந்து காட்டுறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட். அண்ட் மேபி இந்த வாட் இஸ் யுவர் டிரைவிங் போர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, நானாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இது எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக இப்படி பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து தோணிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் எவிக்ட் ஆகுறாங்க, டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.